சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரம் அசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 ஏய் ஓடாத நில்லு. இது வரைக்கும் வரதராஜ பெருமாள் கோவில், இதுக்கு வரதுக்கு நமக்கு கை வர மாட்டேங்கிறது பாரு. கால் வரல சொல்லுங்க. ரொம்ப சிரிக்காத இல்லையா இருக்கா, அது பட போறது. டேய் அவளை இறக்கி விடேன்டா. இறக்கி விடுறா. ஏண்டா கோயிலில் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேண்ணா. அப்புறம் இந்த சுவாமிநாதனோட பிள்ளைக்கு நாளைக்கு தானே உபநயனா? ஆமாம். எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? அந்த முகூர்த்தம் இருக்கட்டும், இப்பவே நல்ல முகூர்த்தம். எழுத்தவளை பாருங்க. ஏன் நின்றுட்ட? வா போகலாம். உன் மனசில் என்ன ஓடின்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே எந்த ரசாவாசமும் வேண்டாம். நில்லுடா. நேருக்கு நேர் வந்ததுக்கு அப்புறம் என்னால் கேள்வி கேட்காம இந்த இடத்த விட்டு நகர முடியாது. உங்களை ஏதோ மடக்கிறதுக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறா. அவகிட்ட எனக்கு என்னடா பேச்ச வேண்டி கிடக்கு. போட. வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. அண்ணா வந்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். என்னை நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் இல்லாத ஓட வேண்டாம். சீமாச்சோ, இவன் ஆம்படையா இருந்தால் ஓடி ஒளிஞ்சிட்டான், தலைமறைவாயிட்டான். எனக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்படலை, ஏற்படாது. கோவிலுக்கு போகும்போது ஒரு வாழா வெட்டி கண்ணில் பட வேண்டாம் தான் ஒதுங்கிட்டேன். விஸ்வநாதா, போனா போறதுன்னு பொறுத்துட்டு போனா வார்த்தையில விஷத்தை கக்கின்னு இருக்க. இப்படி மனசு போன போக்கில் பேசிட்டு போனா
ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் நாக்கு அழுகிடும். அம்மா கொஞ்சம் பேசாம இங்கேருந்து வாயேன். என் வாய்க்கு ஏன்டா பூட்டு போடுற? ஆமாண்டா, அவளுக்கு வாக்கரிசி போட வேண்டியவன்டா நீ. எதுக்கு அவளுக்கு வாய் போட்டு போடுற? அபச்சாரம் அண்ணா, என்னண்ணா அது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவ தான் தெரியாம ஏதோ சொல்லிட்டாள்னா நீங்களுமா வேண்டாண்ணா. என்னடா வேண்டாம், என்னடா வேண்டாம்? டேய், பேசாம தேமேன்னு போயிட்டு இருக்கிறவரை வம்பு கிழித்தது உங்க அம்மா. இப்போ இவரை பேசாம இருங்கோன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அண்ணாக்கு என்ன மானம் மரியாதை சுய கௌரவம் எதுவும் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? டேய், இத்தனை பேருக்கு முன்னாடி உங்க அம்மா வாய்க்கு வந்து இப்படி பேசுறாடா. அதெல்லாத்தையும் கேட்டுன்னு அண்ணாவால எப்படி சும்மா இருக்க முடியும்? இவர் வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திண்டு. எதை வேணா ஊத்துட்டேன்டி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னைக்கு நேரடியா பார்க்க போறோம்னு நானும் காத்துல தான் இருந்தேன். இன்னைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி வெளிப்படையாவே சொல்றேன், என்ன வாழா விட்டின்னு வாய் கூசாம சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி நிலைமை வரத்துக்கு காரணமே இந்த விஸ்வநாதன் தாண்டி. என் ஆத்துக்காரர் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார், தலைமறைவாயிட்டார், ஓடி ஒளிஞ்சிருட்டார் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. அவர் ஓடி ஒளியல, அவரை விரட்டி அடிச்சதே இந்த விஸ்வநாதன் தான். இவர் மனசாட்சி உள்ளவரா இருந்தா, நிஜமாவே வேத பண்டிதரா இருந்தா அந்த வேதத்து மேல ஆணையா சொல்லட்டும். இப்ப நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு. என்ன பதில எதிர்பார்க்கிறீங்களா? பதில் வராது. அவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மையை அவரால் சொல்ல முடியாது. ஆனா மனசுல ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்குல்ல, அது இப்போதைக்கு போரும். இன்னைக்கு பேச முடியாம ஆக்கிட்டேன், அடுத்த தடவை தலை குனிய வைக்கிறேன். வாடா. என்னண்ணா சிந்தனை? ஒன்றுமில்லடா. சாயங்காலம் நடந்தது தானே ஆசைப்பட்டுருக்காள். ஆமாண்டா, நான் மாடு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஆசை போட்டுருக்கேன். கோச்சுக்காதீங்கண்ணா, இந்த கால் நீட்டுங்க. அந்த கிராதைக்கு வாய்க்கு வந்தபடி என்னென்னவெல்லாம் பேசினா, நான் கூட எதிர்த்து பேசினேன். நீங்க திடீர்னு இப்படி மௌனமாயிட்டால. காரணமாத்தாண்டா, அவள் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சரியாக இருந்தது. நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னால் உண்மையும் சொல்ல முடியல. அப்படின்னா நானாமலோட ஆம்டான விரட்டி அடிச்சது நீங்க தானா? நானே தான். ஏண்டா, வாழா வெட்டியாக இருக்கிறது உச்சிதமா இல்லை விதவையாக இருக்கிறது உச்சிதமா? என்னென்ன கேள்வி இது? இதே மாதிரி தாண்டா என் மனசில் ஒரு தர்ம சங்கடமான கேள்வி எழுந்தது. அந்த சுப்பிரமணியன் அதான்டா ஞானாமலோட ஆம்படையான் ஜாதகத்தை பார்த்ததும் 2 பேர் ஜாதகத்தையும் என்கிட்ட கொண்டு காமிச்சு எங்கள் எதிர்காலம் எப்படின்னா இருக்கும்னு ஆசையாக கேட்டான். ஜாதகத்தை பார்த்தேன், பகிர்ந்தது. அட பாவி, 2 பேரும் சேர்ந்துருந்தேன்னா இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நீ பரலோகம் போய் சேர்ந்துருவியடா. அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? சரி, பிரிஞ்சிருங்கன்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு 1000 கேள்விகள் வரும். அதான் ஜாதகத்தை பற்றி பெருசாக பிரஸ்தாபிக்காம அமோகமாக இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவன் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு போனேன். என்னெல்லாமோ கேள்விகளை கேட்டு அவனை குடஞ்சி எடுத்துட்டேன். எல்லாரும் முன்னாலேயும் வேணும்னே அவனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தினேன். அவனை ஊரை விட்டே விரட்டிட்டேன்னு எல்லாருக்கும் என் மேலே ஆத்திரம். அவன் உயிரை காப்பாற்றிட்டேன்னு எனக்கு உள்ளூர சந்தோஷம். அதனால தான்டா அவன் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் அவனை பற்றி இது நாள் வரையிலும் ஒரு வார்த்தை கூட நான் தப்பாக பேசினது கிடையாது. இப்போ சொல்கிற இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? இல்லை அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு போய் சொன்ன யார் நம்ப போற? அதான் ஞானாம்பாட்ட நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்துட்டேன். என்னண்ணா இவ்வளவு நல்லது பண்ணியும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியறது, லோகத்துக்கு புரியலையே. அதாண்டா என் ஜாதக விசேஷம். அம்மா, மாவு அரைஞ்சது போருமான்னு பாரு. நன்னா விழுமோன்னு அரையட்டும் மேடி. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேட்டுன்னு இருக்க. இப்போ என்ன அவசரம் உனக்கு? எங்கே போனோம்? சீக்கிரம் அரையணும்னு தண்ணி விட்டுன்னு இருக்காத. அப்புறம் இட்லி வாக்கிறதுக்கு பதிலாக தோசை தான் வாக்கணும். கிரைண்டரில் மாவு கூட அரைக்க துப்பு இல்லை.
நீ எல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு என்னத்தை குப்பை கொட்ட போறியோ? எனக்கு உன் வயசு இருக்கும்போது இந்த மிக்ஸி கிரைண்டர் மண்ணாங்கட்டி தெருப்பொழுது எதுவும் கிடையாது. இடுப்பொடிய கல்லூரில் உட்காந்து மாவு அரைச்சாகணும். மாவு அரைஞ்சு கொடுத்தான்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனா? நான்லாம் உன்ன மாதிரி வெட் கிரைண்டர் கூட யூஸ் பண்ண மாட்டேன். ரெடிமேட் இட்லி மிக்ஸ், ரெடிமேட் தோசை மிக்ஸ் தான். வர வர எல்லாமே ரெடிமேடு இன்ஸ்டன்ட்னு ஆயின்னு இருக்கு. எடுத்து போடு. இன்ஸ்டன்ட் ஆம்டையான்னு எவனையா எழுத்து வந்து நிற்காது இருந்தா சரி. நீரஜா, அலமாரிலேருந்து வெள்ளம் எடுத்துன்னு வா. எதுக்கு? புளிக்காய்ச்சலில் போடுறதுக்கா? அதோட டேஸ்ட்டே கெட்டு போயிடுமா? அசட்டு திருப்பி திரிச்சுண்டு. நீ எனக்கு சொல்லி தரியா? நான் நாக்கு 4 முழத்துக்கு வளர்த்துண்டு சொன்னதை செய். ஏதாவது ஒரு வேலை சொல்லு. ஒரு நேரத்தில் மாவு எடுத்து விடணும், வெள்ளத்தை எடுத்து தரணும். எனக்கு என்ன 8 கையா இருக்கு? சரி சரி, உங்ககிட்ட சொல்லத்துக்கு நானே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஊரை விட்டு ஊர் போகணுன்னாலே உடம்பெல்லாம் கிடு கிடு கிடுங்கிறது. அதுவும் 8-10 மணி நேரம் ட்ரெயினில் போகணுன்னா அடி வயிற்ற கலக்கிறது. ஏண்டி, நாளைக்கு காலம்புற எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 6 மணிக்கா? என்கிட்ட கேட்டா அப்பாட்ட தான் கேட்கணும். ஒன்றும் திறந்து வச்சுக்காத. ஆமாம், அந்த மகானுபாவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ஒன்று எத்தனை சேர்த்து வச்சிருக்கா? 6 வேலையில் எழுதின்ட்டேல. எல்லாத்தையும் போய் பத்திரமா பேங்க் லாக்கரில் வச்சுட்டு வந்துடுறேன். இந்த காலத்தில் லாக்கரே பத்திரமா இருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறது. 10:12 ராவு காலம். ஸோ 12 மணி தாண்டினதுக்கப்புறம் போகலாமே என்ன? நீங்களும் என் கூட வாங்க. ராவு காலம், யமகண்டம், சில சமயம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிற மாதிரி தோன்றது. சில சமயம் எதுக்குமே அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணல. நம்ம மனசு சரியில்லைன்னா அப்படித்தான் பேச தோணும். பட்சே எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கேட்டலா? தெரியும் சார். இதை எப்போ வாங்கினா? மாடி நீரஜா, உள்ள என் கப்போர்டில் அந்த செக் புக் இருக்கு, எடுத்துன்னு வாமா. மனுஷன் வீட்லேயே இருக்கக்கூடாது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் வேலை சொல்லிகிட்டே இருப்பா. அப்புறம் மிஸ்டர் கோபாலன், ஒரு 4-5 செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு எல்லாத்தையும் பார்த்து பே பண்ணிவிடுங்க. ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுவேன்னு நினைக்கிறேன். போய் செக் புக்கை கொண்டான்னா நான் எங்கே போவேன்? எந்த பேக்கில் வச்சுருக்கு, என்ன ஏதுன்னு சொன்னால் தானே தெரியும். என்ன திடீர்னு வந்து குதிக்குமா போய்? கோபாலன் சார், அந்த லிஸ்ட் எடுத்து உள்ளே வச்சுட்டா? இல்லை, இதை எடுத்து வச்சுட்றேன். அதை முதல்ல பண்ணுங்க சார். நீரஜா, இன்னும் என்னம்மா பண்ணிட்டு இருக்க? செக் புக் கிடைக்கலையா? ஏண்டி, இங்க பாதியில வேலையை விட்டுட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீரஜா, செக் புக் எடுன்னு அதை விட்டுட்டு என்ன? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்னடி முறை? இதெல்லாம் ஏமா வெளில எடுத்த? யார் கண்ணிலையும் படவன் நான் தானே நான் உள்ள வச்சிருந்தேன். சொன்னதை மட்டும் செய்ய. பாவம் அந்த கோந்த. அவனை வேணுட்டா செஞ்சா. எதுக்காக அவளை சண்டை பிடிக்கிறேள்? நான் அவளை திட்டல சார், என்ன திட்டிக்கிறேன். அப்பப்போ என் மனசாட்சி என்ன ரொம்ப குத்துறது. எங்க பார்த்தாலும் இவர் உருவம் தான் தெரியும். அதனால தான் நினைச்சதுக்கு செத்த முன்னதாவே கிராமத்துக்கு கிளம்பலான்னு யோசிச்சேன். இப்போ சோழலிங்கபுரம் போகாம இருந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், போயிட்டு வாங்கோ, தாராளமா போயிட்டு வாங்கோ.
இங்கே எல்லாத்தையும் நான் கரெக்டாக கவனிச்சுக்கிறேன் கேட்டடா, டோன்ட் ஒர்ரி. தெரியும் சார், நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பார்த்துப்பேன். நான் அதை சொல்ல வரல. அங்கே ஒரு கிழவி இருக்காளே, அவளை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். மகாதேவா, ஞானாம்பாளுக்காவது கடைசி ஆசைகள்னு 2 இருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு வேண்டுகோள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிராமத்துக்கு போயிட்டா தேவை. அவ இன்னும் சுமங்கலியா தான் இருக்கான்னு அவ தெரிஞ்சுக்கணும். அதை நானே நேரில் போய் அவளுக்கு தெரிவிக்கணும். மகாதேவா, உனக்கு என்னை பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்க அம்மாவுக்காகவாது இந்த ஒரு உதவியை எனக்கு செஞ்சுடுறா. எங்கள் அப்பா இப்படி என்னை தேடின்னு வந்து மண்டையை போடுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனுஷன் இருந்தும் கெடுத்தார், செத்தும் கெடுத்தார். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சுட்டு இருக்கேன். அப்போது நடந்த உண்மையை அம்மா கிட்ட சொல்கிறதா இல்லை அதை அப்படியே மறைச்சுடுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? அதான் சார் விஷயம். மனசிலாச்சு. என்ன கேட்டா பாட்டிகிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். காணாமல் போனவர் காணாமல் போனதாகவே இருக்கட்டும். நம்மளாலேயே இதை தாங்கிக்க முடியல. இந்த தள்ளாத வயசுல இந்த ஷாக்கிங் நியூஸை பாட்டிகிட்ட சொல்லி அவளுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா? நீ எல்லாத்தையும் கரக்கண்டோ மாதிரி பேசாதரி. இது என்ன சாதாரண விஷயமா மூடி மறைக்கிறதுக்கு? இதோ பாருங்க, என்ன ஆனாலும் சரி நடந்த எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிடணும். அப்போ அம்மாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிறியா? அவள்கிட்ட இந்த விஷயத்த சொல்ற திராணி எனக்கு இல்லடி. நான் சொல்ல போறதில்லை, சொல்ல மாட்டேன். என்னால சொல்ல முடியாது. ஆமா, சொல்ல முடியாது. It's not something that you see very often in Hindi cinema or in cinema in general. It's something that hasn't been done before, and not for a long time at least. And something that's something different. It's fun, especially to have Dimple as a co-star. She's beautiful. Some great hip swiveling tracks, and vote for the one that gave you your first hip fracture. All you've got. Okay, now fortunate ones, you're going to be elevated to a status that most people only dream about. You two and the gang are up next. Let me tell you that the last leg of the நான் தான் பேசுகிறேன். என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். ஆச்சரியப்படாத ஸ்னேகா, இப்போ உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பழைய ரஃப் அண்ட் டஃப் விஜய் இல்லை, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் விஜய். உனக்கு என் மேலே நம்பிக்கை வராதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இத்தனை நாள் உன்னை ஹாரஸ் பண்ணது, டார்ச்சர் பண்ணது, இதெல்லாமே பைத்தியக்காரத்தனமாக தோணுது. ஹலோ, லைனில் இருக்கியா? கேட்டுட்டு தான் இருக்கேன்.
சொல்லு. இனிமே நான் உன்னை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் ஸ்னேகா. ஐ எம் ரியலி சாரி ஃபார் எவ்ரிதிங். என்ன திடீர்னு ஞானோதயம்னு கேட்க தோணுதில்ல? குமார் வந்திருந்தார். என்ன ஒரு உழுக்கு உழுக்கிட்டார். அதான் அடியோட நான் மாறிட்டேன். இப்போ அதை நம்புறியா? வெறும் ஊந்தானா? மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எனிவே இதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். நீ தேங்க்யூன்னு சொன்னதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் ஸ்னேகா. பாய். Kumar, you're really great, yaar. சொல்லு விஜய். ஸ்னேகா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இனிமே எந்த விதத்துலையும் உன்னை ஏன் தொந்தரவு பண்ண மாட்டேன் தெரியுமா? கடைசியில் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போற. வாட்? இதை நான் சொல்லலை, வேறு யார் சொல்லியிருப்பான்னு யோசிக்கிறியா? உன்னோட குருநாதர் த கிரேட் குமார் அவர் தான் சொன்னார். அவர் ஏதாவது சொன்னால் அது நிச்சயம் நடக்கும்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ very soon you will be Mrs. Sneha Vijay. Bye bye. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय. ஆடு மேல் புல்ல மேயிற மாதிரி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா வேத பண்டிதன் ஆயிட முடியுமா? அண்ணா கோச்சுக்காதே, உங்க அளவுக்கு எனக்கு பாண்டித்யம் கிடையாது. என்ன அளவுக்கா? எள்ளளவுக்கு கூட உங்கள்கிட்ட பாண்டித்யம் கிடையாது. கையில் தர்பக்கட்டை வச்சிருந்து தவசம திரப்பணம் மாத்திரம் பண்ணி வச்சா போராது, தெரிஞ்சதா? எல்லா வித வேத சாஸ்திரங்களும் உனக்கு கத்துப்படியா இருக்கணும். மற்றவா எல்லாம் உனக்கு அடுத்தபடியில தான் இருக்கணும். இந்த ஊரே உலகமே உன்னை பார்த்து அதிசயப்படணும். வழியை நீ தேடாம எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும். உங்களோட 30வது வெட்டிங் டேவை விமர்சையாக கொண்டாடணும்னு குழந்தைகள் தான் ஆசைப்பட்டா. கல்யாணத்தும் போது வெக்கப்பட்டு நின்ற மாதிரி இப்போ வெக்கப்பட்டு நின்றுருக்காடி. அது வெறும் ஆக்டிங் பா. மாலைய மாத்திக்கோங்க. இந்த காலிப்பை எங்க ஆத்துல தங்கக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. நான் முரளியை என் கூட அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரண காரியம் இருக்கு. சுவாமிநாதன், இன்னிலிருந்து சரியா 18 வாரத்துக்குள்ள இந்த வேத சிரோன்மணி ஜோதிஷ திலகம் மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் விஸ்வநாத தீட்சிதரோட குடும்பமே பூண்டோட அழிய போறது. இந்த தீட்சிதரோட குடும்பத்தையே, அந்த வம்சத்தையே, அந்த குலத்தையே என்ன பாடுபடுத்த போறேன் பாருங்க.